அவர் 50 ரூபா என்ன கேட்டான், அடுத்தவங்க காசு நாலு இல்லையா? இப்ப 32 வீடுக்குன்னா அந்த 32 வீடுக்கு தானே அந்த பணம் வரணும். எனக்கு மட்டும் வரலன்னா என்ன அது கதை? அப்ப கேட்க மாட்டோமா? அப்ப கோவம் வராதா? நான் போய் யாரை பாக்குதுன்னு கவுந்த குழைக்கிறத பாக்குதா, இதுவும் பின்னால போய் சுத்தி கிடக்குதா? நம்ம கரண்ட் பில்லு 10 லெட்டர் எழுதி குதிச்சுன்னா எங்க மருமாவா இன்னும் வந்து என்னானே பார்க்க மாட்டானுங்க. அப்ப என்ன நான் தோணும், வீடை காலி பண்ணி நான் 7000 ரூபாய் வாடகை போயிருக்கிறோம். ஒரு மாசம் ஆகும். இந்த கரண்ட் பில்லாலேயே காலி பண்ணி எத்தனை வாட்டி போய் லெட்டர் எழுதி அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு. அப்புறம் எதுக்கு அந்த இவரு என்னது மோடி வரவே கூடாது, இந்த நாட்டுக்கே வரக்கூடாது. அவன் வந்தாலும் சரி வரலாலும் சரி, அவன் யார் வந்தாலும் சரி. ஆனா எங்களுக்கு பிடிச்சது வந்து ஸ்டாலின் தான். மற்றவங்க வந்தாலும் வரலாம், ஸ்டாலின் வரலாம், மற்றவங்க வந்தா வரலாம். ஆனா எடப்பாடி வந்து வரக்கூடாது. இந்த எடப்பாடின்ற ஓட்டு போட்டிருப்பீங்களா சின்ன வயசுல? எந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டிருந்தீங்க? இப்ப புதுசா வரவங்களை வர வைப்பீங்களா? விஜய்க்கு போடுவேன். விஜய் எல்லாரும் விஜய்ன்னு சொல்றாங்க. விஜய் என்னதான் பண்ணிருக்கா உங்களுக்கு? பண்ணுவாரு நம்பிக்கை தான். பண்ணுவார். புதுசா ஒருத்தரை கொண்டு வரலாம். 10 வாட்டி லெட்டர் எழுதி குடுத்துட்டேன், வந்தே பார்க்க மாட்டேன். அதனால சரிண்டு காலி பண்ணில தனியா போயிட்டோம். 650 ரூபா சொந்த வீடை விட்டுட்டு. ஓட்டு போட்டிருப்பீங்கல்ல? ஆமா. எம்ஜிஆர் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டோம். புதுசா வருது தளபதி கட்சி எல்லாம் வராங்க. அதெல்லாம் வேஸ்ட்டுப்பா. நல்லவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க, கெட்டவங்க தான் இருக்கிறாங்க. எவனா நல்லவங்க கிடையாது நாட்டுல. நல்லவங்களா இருந்தா ஏழைங்க வந்து ஒண்ணு சொன்னா உடனே வந்து செய்யணும். எங்க செய்யறானுங்க? எங்க வீட்டுல 4000 ஹவுசிங் போர்டு வீட்டுல 4000 கரண்ட் பில்லு கட்டுறேன். ஏசி வச்சுக்கிறவங்க கூட எங்க வீட்டு மேல 2000 கட்டுறான். ஒண்ணுமே இல்லை எங்க வீட்டுல. காலைல நாங்க வந்தோம்னா நைட் தான் போவோம். 4000 கரண்ட் பில்லு கட்டுறேன். எவன் கேக்குறான்? எவனும் கேட்க மாட்டான். இந்த கட்சிக்காரண்டி சொல்லிட்டு அந்த கட்சிக்காரண்டி சொல்லிட்டு எவனும் வந்து என்னானே பார்க்க மாட்டான். யாரு வரணும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்கறீங்க? எவனுமே வர வேணான்ற. நான் ஆச்சே வேணாம், எவனும் நல்லவன் கிடையாது. ஓட்டு போட்டிருப்பீங்கல்ல? ஆமா. கட்சிக்கு ஓட்டு போட்டு? எம்ஜிஆர் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டு. புதுசா வருது தளபதி கட்சி எல்லாம் வராங்க. அதெல்லாம் வேஸ்ட்டுப்பா. நல்லவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க, கெட்டவங்க தான் இருக்கிறாங்க. எவனும் நல்லவங்க கிடையாது நாட்டுல. நல்லவங்களா இருந்தா ஏழைங்க வந்து ஒண்ணு சொன்னா உடனே வந்து செய்யணும். எங்க செய்யறானுங்க? எங்க வீட்டுல 4000 ஹவுசிங் போர்டு வீட்டுல 4000 கரண்ட் பில்லு கட்டுறேன். ஏசி வச்சுக்கிறவங்க கூட எங்க வீட்டு மேல 2000 கட்டுறான். ஒண்ணுமே இல்லை எங்க வீட்டுல. காலைல நாங்க வந்தோம்னா நைட் தான் போவோம். 4000 கரண்ட் பில்லு கட்டுறேன். எவன் கேக்குறான்? எவனும் கேட்க மாட்டான். இந்த கட்சிக்காரண்டி சொல்லிட்டு அந்த கட்சிக்காரண்டி சொல்லிட்டு எவனும் வந்து என்னானே பார்க்க மாட்டான். யாரு வரணும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்கறீங்க? எவனுமே வர வேணான்ற. நான் ஆச்சே வேணாம், எவனும் நல்லவன் கிடையாதுன்ற. நான் எல்லாம் திருட்டு பசங்க தான், எவனும் நல்ல பசங்க கிடையாது. பின்ன ஒருத்தவங்க ஒரு ஆபீஸ்ல போய் ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா கரண்ட் பில்லு இவ்வளவு அது பாக்கணும். ஒரு அதிகாரி வந்தே பார்க்க அப்பனா அவன் மனசு வெறுத்துதான் போகும். இல்லாத பட்டவங்க எப்படி கட்டுவாங்க 4000 ரூபாய் கரண்ட் பில் வாடகை வீட்டுல? அவர் 50 ரூபா என்ன கேட்டான், அடுத்தவங்க காசு நாலு இல்லையா? இப்ப 32 வீடுக்குன்னா அந்த 32 வீடுக்கு தானே அந்த பணம் வரணும். எனக்கு மட்டும் வரலன்னா என்ன அது கதை? அப்ப கேட்க மாட்டோமா? அப்ப கோவம் வராதா? நான் போய் யாரை பாக்குதுன்னு கவுந்த குழைக்கிறத பாக்குதா, இதுவும் பின்னால போய் சுத்தி கிடக்குதா? நம்ம கரண்ட் பில்லு 10 லெட்டர் எழுதி குதிச்சுன்னா எங்க மருமாவா இன்னும் வந்து என்னானே பார்க்க மாட்டானுங்க. அப்ப என்ன நான் தோணும், வீடை காலி பண்ணி நான் 7000 ரூபாய் வாடகை போயிருக்கிறோம். ஒரு மாசம் ஆகும். இந்த கரண்ட் பில்லாலேயே காலி பண்ணி எத்தனை வாட்டி போய் லெட்டர் எழுதி அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு. அப்புறம் எதுக்கு அந்த அதிகாரத்துல இருக்குது? அந்த ஆபீஸ் எதுக்கு இருக்குது? ஒரு ஏழைங்க வீட்டுல காலைல போனா நைட்டு வருவோம். இவ்வளவு கரண்ட் பில் எங்கன்னா ஆகுமா? 7000 ரூபாய் வாடகை, 50000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து வீடு காலி பண்ணி 1000 ரூபாய் தான் வரும். அப்படியே 2000 ரூபாய் 3000 இனிமே இல்ல. புது ஆட்சி வருதுன்னா அவங்க கிட்ட என்ன கோரிக்கை வைப்பீங்க? நீங்க கேள்வி கேட்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், நல்லது செஞ்சா போதும், கெட்டது செய்யக்கூடாது. யாருமே ஏழைங்களுக்கு உதவி பண்ணணும். இந்த மாசம் 1000 ரூபாய் போடுறானே கலைஞர் பையன், அதுவே எனக்கு வரல. தோன 6-7 மாசம் ஆயிடுச்சு. அது கூட லெட்டரே எழுதி கொடுத்துறேன். தோ வருமான்ற இருக்க பார்த்தா வாங்குறா. அந்த 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாய் சொந்த வீடு 10 வீடு வாடகை வாங்குறா. எனக்கு வரல ஒண்ணும். என்ன உதவாங்க விட்டுருவாரு. வேற வம்பு வச்ச வேலை. என்ன பண்றது? எத்தனை வாடி போய் இந்த ஆட்சிக்கு அப்படின்னா யார சொல்லுவீங்க?
நல்லவங்க வந்தா பரவாயில்ல, கெட்டவங்க வரக்கூடாது. வரக்கூடாது, இவன் வந்தா தமிழ்நாடு அழிச்சிருவான்னு சொன்னா யாரு? எல்லாருமே யாருமே நல்லவங்க கிடையாது. இவனும் நல்லவங்க கிடையாது, அவனும் நல்லவங்க கிடையாது. எல்லாம் அம்மாவோட ஐயாவோட போயிடுச்சு. இவனுக்கு எவனுமே நல்லவங்க கிடையாது. இருக்கிறவனுக்கு எல்லாம் கொள்ளை அடிச்சு ஏழைங்கிட்ட புடுங்குறது. எவனுமே நல்லவங்க கிடையாது. எவனுமே வேஸ்ட் தான். சும்மா வர வரைக்கும் தான் அப்படி செய்யறான் அதை செய்யறானோ. அதனால யார் பிரதமரா வரணும் வரக்கூடாது? 2000 பிரதமரா வரணும் வரக்கூடாதுன்னா ஸ்டாலின் தான் வரணும். ஸ்டாலினா? அவர் தான் வந்து ஏழை மக்களுக்கு பார்ப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. அது வந்து யாருக்கு எப்படி பண்ணணும் பண்ணுவாங்க. ஆனால் லேட்டாக பண்ணுறாங்க, எதுவுமே செய்யல இந்த ஆட்சி வந்து அப்படி இப்படின்றாங்க. ஆனால் அவர் தான் செய்கிறார், யாரும் செஞ்சதில்லை. இந்த அந்த பஸ்ஸில் வந்து விட்றா ஃப்ரீயாக விட்றா அப்படி இப்படின்னா எல்லாம் பண்ணுறாங்க, பொறுமையாக பண்ணுறாங்க. ஆனால் ஆதங்கம் தாங்க முடியாமல் கொள்ளாமல் லேட்டாக பண்ணுறதுனால என்ன பண்ணார் யார் வந்து என்ன பண்ண போகிறோம்? அவர் தான். 2026ல யாரு முதல்வரா வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இவரு இந்த என்னது மோடி வரவே கூடாது, இந்த நாட்டுக்கே வரக்கூடாது. அவன் வந்தாலும் சரி வரலாலும் சரி, அவன் யார் வந்தாலும் சரி. ஆனால் எங்களுக்கு பிடிச்சது வந்து ஸ்டாலின் தான். மற்றவங்க வந்தாலும் வரலாம், ஸ்டாலின் வரலனாலும் மற்றவங்க வந்தால் வரலாம். ஆனால் எடப்பாடி வந்து வரக்கூடாது. இந்த எடப்பாடின்ற மோடி தான் எல்லாரையும் சாவடிக்கிறான். எல்லாரும் பணம் மாற்றினா எல்லாமே பண்ணான் அவன்.